அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவலை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம். மனசில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கும். கடந்த 1.5 ஆண்டு காலங்களாக உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ராசிநாதன் வலுப்பெற்ற நிலையிலும் அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதியும் காரணத்தினாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தினோட நினைத்த செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். 2க்குரியவன் தன குடும்ப வாக்கஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் இந்த மாதத்துல சூரிய பகவானும் அங்கு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அப்ப லாபாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அவர் உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால உங்களுடைய குடும்பத்துல தனவரவு அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள், வேலைகள் அல்லது தொழில்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய ஒரு அம்சம் உண்டாகும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்துல கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பிரிஞ்சு தனித்தனியாக இருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதிகமாக உண்டு. அந்த குடும்பஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கும் அது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் லாபாதிபதியான சூரிய பகவான் 3ஆம் பாதகமான முயற்சி ஸ்தானத்துல வலுப்பெற்று இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையும் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் சிறப்பை உண்டாக்கும். 3ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் பாதகமான கலத்தரஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையாக அந்த 3ஆம் இடத்தையே தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறது நிச்சயமாக உங்களுக்கு மனசுல வீழ்ச்சி பெருக்கும். தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டாகும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும். இதே மாதிரி 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். புதன் அப்படின்றவர் பாக்கியாதிபதி. அப்ப 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கும் காரணத்தினால வியாபார யுக்தி உங்களுக்கு பெருகும், மதிநுட்பமும் பெருகும். அறிவுக்கு, புத்தி கூர்மைக்கு சொந்தக்காரரான அந்த புத்திகாரகரான புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எது செஞ்சாலும் நல்லது, எது செஞ்சா கெட்டது அப்படின்ற ஒரு அறிவு, மதிநுட்ப திறமை அப்படின்றது இந்த மாதத்துல உங்களுக்கு பழிச்சிடக்கூடிய தன்மை உண்டாகும். எதை எப்படி பேசணும் அப்படின்றது கணக்கச்சிதமாக பேசி திறமையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் பாதகமான உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். அந்த புதன் பகவானே இருக்கும் காரணத்தினால அந்த புதன் அப்படின்றவர் தகவல் தொடர்பு துறைக்கு காவரம் அப்படின்றதுனால கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் பெயரையும் புகழையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உங்களுக்கு பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாத 4ஆம் அதிபதி சுபஸ்தானாதிபதி சனி பகவான் 5ஆம் பாதகத்துல தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சுபகோகத்தை பெருக்கி கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வண்டி வாகனத்திற்கு சொந்தக்காரரான அந்த சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினாலையும் அந்த சுக்கிரன் அப்படின்ற வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற காரணத்தினாலையும் அவர் உங்க ராசியில வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம். அப்போது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். கிரகப்பிரவேசம் நீங்கள் புதுசாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய தன்மை உண்டாகும். சொந்த ஊரை விட்டு வெளியில சென்று உங்கள் தொழில் ரீதியான பயணங்களை நீங்க மேற்கொண்டு அதன் மூலமாக நல்ல அலுவல மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு அம்சங்கள் உங்களுக்கு உண்டாகும். 5க்குரியவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அந்த 5ஆம் அதிபதி, அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம்னா சனி பகவான் தான். கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து கொண்டு 11ஆம் பாதகமான லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய அம்சங்கள் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் அப்படின்ற பேர் சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு இதெல்லாம் கூட திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். வயதானவர்களுக்குமே பேர குழந்தைகளை கொஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 6ஆம் இடத்துல தனுரவு சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல ராகு பகவான் சர்ப்ப கிரகமாக இருக்கிறதுனால கடன் மூலமாக வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து வெளிவரக்கூடிய தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த கடன் வாங்கி நீங்க அந்த கடனை அடைக்க முடியல, அதுல இருந்து நீங்க வெளியில வர முடியல, இஎம்ஐக்கே என்னால வரப்படமே கரெக்டா இருக்கே அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், தெளிவான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். எதிரிகள் யாரு அப்படின்றத இனம் கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டாகும். 6ஆம் இடத்துல ஒரு பாதி ராகு இருக்கும் காரணத்தினால சிறப்பு தான். ஏன்னா உபயஜஸ்தானத்தில் பாதி இருக்கிறதுனால உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசி அன்பருக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் உண்டாகும். ராகு அப்படின்றவர் அந்நிய கிரகம். அப்போ அந்நிய நாடு, அந்நிய மாநிலம், அந்நிய ஊர் சென்று வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பையும் தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு உண்டாகும். கலத்திரஸ்தானத்துல 7ஆம் பாதகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் இனி வரும் காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமையும். திருமண பாக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் ராசியை பார்க்கும் காரணத்தினால நீங்க நினைத்த செயல்கள் நல்லாவே நடக்கும். கூட்டு தொழில்கள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கிறாரு. அப்போ நல்ல பாக்கியம் கிடைப்பதற்கு அமைப்பை உண்டாக்கும். பொருளாதார மேன்மை, தன வாக்கியம் கிடைக்கும். குழந்தை செல்வம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்கின்றது. சூரிய பகவான் 11க்குரிய லாபாதிபதியான சூரிய பகவான் குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறார். அப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க எதையெல்லாம் செய்ய முடியலோ தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் இப்போ எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அரசு காரியங்களில் உங்களுக்கு ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பிடிப்போட செயல்படக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மொத்தம் பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகமும் மனசுல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருமணம் சார்ந்த அனைத்து சுப காரியங்களையும் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு மாதம்னே இந்த மாதத்தை துலாம் ராசி அன்பர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.